தயவுசெய்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேங்க. நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அது அண்ணன் தங்கச்சியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பழகிற பழக்கத்துலையாக இருக்கட்டும், ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ வருதுன்னா அது அப்போவே அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருங்க. அதை வளர விடாதீங்க. ஏன்னா அதுதான் கடைசி வரைக்கும் நம்ம அவங்கள பார்க்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கிடும், பேச முடியாத சூழ்நிலையை உருவாக்கிடும். அதில் என்ன பிரச்சனை தெரியுங்களா? நீ பெருசா நான் பெருசா, ஈகோ. அந்த ஈகோ ஒன்று தான் நம்மளை வந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிடும். அப்படி இருந்து என்னத்தங்க சாதிக்க போகிறோம் உலகத்தில்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலாமே. நேற்றுக்கெலாம் ஒரு அக்கா பக்கத்தில் 40 வயசுங்க, 2 பொண்ணுங்க இருக்காங்க. சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குனாங்க. காலையில் அவங்க எந்திரிக்கவே இல்லை, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஆசை கனவு, அவங்க எத்தனை பேர் கூட பேச முடியாத சூழ்நிலை, எப்போ பேசுவாங்க நம்ம கூட அப்படின்னு காத்திருந்துருக்கலாம். பிள்ளைங்களுடைய வருங்காலத்தை நினச்சி அவங்க வந்து கற்பனையில் வளர்ந்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் நைட்டே போயிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா இதுதாங்க மனுஷத்தன்மை. நம்ம பிறக்கிறது ஒரு பிறவி, அதை நல்லா சந்தோஷமாக எல்லாரும் நிம்மதியாக வாழலாமே. போட்டி போறாமல் நீ பெருசா நான் பெருசாங்கிறது வேணாமே. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேங்க.